இன்றைக்கி பார்க்க போது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ரகசியம். அதுவும் குறிப்பாக இந்த மீன ராசிக்கு நடக்குகின்ற பிரபஞ்ச ரகசியம் என்ன, சித்தர்கள் ஞானிகள் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கிறத மீன ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஆசிரியர் தன்மை. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்னா டீச்சர் மாதிரி மற்றவங்களுக்கு கைட் பண்ணி வாழ்வில் வழிகாட்டுறதுக்கு சிறந்த ஆட்கள் இவங்க தான். இவங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சக்ஸஸ் பண்ணக்கூடிய திறமை உண்டு. ஏன்னா இந்த இடத்துல குரு வீடு, பொறுமையும் நிதானத்திலேயே பல விஷயத்தை சீட்டு போடுறத நகை சீட்டு இந்த மாதிரிலாம் போட்டு பிரச்சனை வரக்கூடிய அம்சம் உண்டு. அதனால் ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்ன, கடுமையான உழைப்பாளி. உழைப்புனா சாதாரணம் கிடையாது, கடுமையான உழைப்பாளி, அறிவாளி வேறு. அந்த அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் நிறைய உயரத்தை போயிட்டே இருக்குங்க. இந்த 45லேருந்து 50 வயசு அது என்னன்னே தெரியாது, உங்களுக்கு அப்படியே மிகப்பெரிய உலக ரீதியாக ஒரு மாறுதலை கிடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்க்க போது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ரகசியம். அதுவும் குறிப்பாக இந்த மீன ராசிக்கு நடக்குகின்ற பிரபஞ்ச ரகசியம் என்ன, சித்தர்கள் ஞானிகள் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கிறத மிராக்கள். ஒரு ராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்குண்டான தொழில் வேலை விஷயம், அவங்களுக்குள்ள வாழ்க்கை முறை, குழந்தை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இறைவன் படைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் இணையும் போது இதை கூட்டுறது குறைக்கிறது மட்டும்தான். பட் இது பேசிக், இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அடிப்படை விஷயம். அஸ்திவாரம் மாதிரி வச்சுக்கலாமே. இது நடக்குது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஆசிரியர் தன்மை. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்னா டீச்சர் மாதிரி மற்றவங்களுக்கு கைட் பண்ணி வாழ்வில் வழிகாட்டுறதுக்கு சிறந்த ஆட்கள் இவங்க தான். இவங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சக்ஸஸ் பண்ணக்கூடிய திறமை உண்டு. ஏன்னா இந்த இடத்துல குரு வீடு, பொறுமையும் நிதானத்திலேயே பல விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்க. உபதேசம் சொல்கிறது, அதாவது இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அதிலிருந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களும் பார்த்திங்கன்னா மிராக்கலாக இருக்கும். அனுபவ ரீதியாக அனுபவாங்க. அதுதான் இவங்களுக்கு எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதை பற்றி இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஒரு சிறந்த ஞானி போல் இருப்பாங்க. ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா பொன் வார்த்தைகள்னே சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்கும். இவங்களுக்கும் கோயில், குலதெய்வ கோயிலில் ஏதோ ஒரு டச் வந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் நான் தான் எடுத்து கட்டினேன், வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நான் அடிக்கடி போயிட்டு வரேன், நாங்கள் ஒரு தலைமை தாங்கிறது பண்புன்னு ஒரு சிலர் வரும். ஒரு சிலர் குலதெய்வ கோயிலில் நாங்கள் தான் முக்கிய நபர், நாங்கள் தான் கணக்கு வழக்கு எழுதுறது, குறிப்பாக கணக்கு வழக்கு எழுதுறது, நிதி நிர்வாகம் பார்க்குறது, நோட்டீஸ் சம்மந்த அந்த பில்லர் ஆஃப் த குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு அது அமைஞ்சிருது. அதாவே சொல்லுவோம், யாருங்க மீனராசி அவங்கள கொஞ்சம் முன்னாடி வைங்க அப்படின்ட்டுருவோம். இவங்களுக்கு வருமான ரீதியாக, இயற்கையாக வருமான ரீதியாக நல்லபடியாக இருக்கும். பேச்சால் ஆதாயம் உண்டு. நல்ல பேச்சு, திறமையான பேச்சுக்காரங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை உண்டு. கட் அண்ட் ரைட்டாகவும் இருக்கும். இவங்க ஒரு சொல்லிட்டாங்கன்னா அதை நடக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தந்தையுடன் ஆரம்ப காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வருகிறதும் இவங்க தான். தந்தை பற்றி புகழ்கிறதும் இவங்க தான். அப்போ இது மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு இங்கே ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆரம்ப காலத்தில் அந்த பையன் உங்களை குறையும் சொல்லுவான், பின்னாடி அப்பா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவான். அது இந்த ராசிக்கு உண்டான அம்சம் அருளியது. பொதுவாக இந்த சீட்டு போடுறது, இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது, இந்த தவணை முறையில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ராசிங்க. நிறைய பேருக்கு இஎம்ஐயில் சிக்கல் மாட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த சீட்டு போடுறத நகை சீட்டு இந்த மாதிரிலாம் போட்டு பிரச்சனை வரக்கூடிய அம்சம் உண்டு. அதனால் ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா, உங்கள் பேரில் சீட்டு போடுறது சீட்டு அம்சம் இல்லை, குடும்ப ஃபஸ்ட்டு தவிர்த்துருங்க. வேறு குடும்ப நபர்லாம் போடலாம். நீங்கள் ரொம்ப கடுமையான உழைப்பாளி. உழைப்புனா சாதாரணம் கிடையாது, கடுமையான உழைப்பாளி, அறிவாளி வேறு. அந்த அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் நிறைய உயரத்தை போயிட்டே இருக்குங்க. இந்த 45லேருந்து 50 வயசு அது என்னன்னே தெரியாது, உங்களுக்கு அப்படியே மிகப்பெரிய உலக ரீதியாக ஒரு மாறுதலை கிடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நிறைய கீழே விழுந்த இந்த மீனராசிக்காரங்க கேட்டிங்கன்னா 45 to 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு சில ஜாதக ரீதியாக மற்ற ரீதியாக மாறும். ஒரு சறுக்களை சந்தித்து தாங்க மேலே வராங்க. சொல்லுவாங்க, சார் கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணேன், லட்சக்கணக்கில் பண்ணிகிட்டு இருந்தேன், என் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் அப்படிம்பாங்க. ஒரு சொல்லுவாங்க, சார் நான் ஹையஸ்ட்டு போஸ்டிங்கில் இருந்தேன், கவர்மெண்ட் ஜாபில் ஹையஸ்ட்டு போஸ்டிங்கில் இருந்தேன், விஆர்எஸ் வாங்கிட்டேன், ஒரு சில சூழ்நிலைக்காக நான் வேணான்னு எழுதிட்டேன். ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, சார் வெளிநாட்டில் நான் பண்ண பிஸ்னஸ்ஸு, வெளிநாட்டில் நான் இருந்த வேலைகள். அப்போ அந்த 45 to 50 வயசுக்குள்ளே ஒரு சூழ்நிலை மாறுதல் இருக்குது பாருங்கள், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அதில்
கரெக்டாக பயன்படுத்திய நிறைய மிதுனக்காரங்க உச்சத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. சரியாக பண்ணலைன்னா தவறுதல் ஏற்பட்டுருது. இதை திருப்பி மாற்றி கொண்டு வர முடியும். உங்கள் ஜாதகம், தசாபுத்திகள், அம்சங்கள்லாம் பார்த்து எதை மாற்றினா கரெக்டாக இருக்கும்னு கொண்டு வர முடியும். இவங்க படிக்காத மேதை, ஆனால் படித்தா எப்படி இருப்பாங்க? நிறைய நாலேஜ் இருக்குங்க இவங்களுக்கு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்கள் வட்டாரங்கள் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும். இவங்களுக்கு வீடு, இடம், நிறைய ஆதாயம் உண்டு. இப்போ இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் வாங்கும் அம்சம் உண்டு. இப்போ ஆணாக இருக்கார் வைங்க, இந்த மீனராசி ஆணாக இருந்தால் அவர் மனைவி பெயர் சொத்து வாங்கும் பொழுது உங்கள் வாழ்வில் வளர்ச்சி ஏற்படும், சொத்து சூழ்நிலை அதிகம். இதே பெண்ணாக இருக்காங்கன்னா உங்கள் கணவர் பேரில் சொத்து வாங்கும் பொழுது உங்கள் குடும்ப ரீதியாக அங்கே அப்போ லைஃப் பார்ட்னர் பேரில் என்ன சொத்து இருக்கோ அந்த வீட்டில் தங்கினா உங்களுக்கு யோகம். இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பெண் தன் கணவர் வீட்டு பேரில் இருக்கிற சொத்தில் தங்கினா அந்த பெண்ணுக்கு யோகம். அதே ஒரு ஆண் மீனராசியாக இருக்காங்க, அவங்க மனைவி பேரில் இருக்கிற சொத்தில் தங்கினா நல்லது. இதான் இது. குழந்தைகள் வகையில் நாலேஜபிளாக இருக்கும். குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் யோகம் உண்டு. அந்த பெண் குழந்தையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னென்னா குழந்தைகளால் மிகுந்த உயரத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க எதெல்லாம் சக்ஸஸ் பண்ண நினச்சிருப்பாங்களோ அதெல்லாம் தவற விட்டுருப்பாங்க ஒரு சிலதெல்லாம். அதை தன் பெண் குழந்தைகள் தான் உங்களை வளர்த்தி எடுக்கும். பிற்காலத்தில் அந்த உங்கள் குழந்தை பேரை சொல்லி அவரோட அப்பா, அவங்களோட அம்மான்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈன்ற பொழுதும் பெரிதுவுக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய குழந்தைகள், பெண் குழந்தைகளால் யோகம் பெறுறது இந்த மீனராசி அவங்க தான். இவங்களுக்கு அரசாங்கம் ஏதோ ஒரு தொடர்பு வந்துடுது. கவர்மெண்ட் டச். மேல் வீட்டுக்காரங்க கவர்மெண்ட்டில் தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கவர்மெண்ட்டில் இருக்காங்க, எங்கள் வீட்டிலே எங்கள் ஒய்ஃபு கவர்மெண்ட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பை கிடச்சி மிஸ் பண்ண ஒரு சில மீனராசி இருக்காங்க. நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன், எனக்கு விஓவில் கிடச்சதுங்க, அப்பா வேணான்ட்டாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கவர்மெண்ட்டு போலீஸுக்கு கிடச்சது வேண்டான்னு சொன்னேன், ஒரு இன்ஜினியரிங் அது இபி டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சி வேணான்னு வந்தேன், இப்படி சொன்ன பல பேர். அப்போ சரி, இவங்க வருகின்ற மனைவி, இப்போ ஆணை வச்சு பேசுவோம், மனைவி நல்லா படித்தவங்களாக வேலைக்கு போகக்கூடிய ஆசிரியர் தன்மை உண்டு. அவங்க பார்த்திங்கன்னா பேங்க்கு, டீச்சரு, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, கணக்கு வழக்குகளில் சிறந்ததாக இருப்பாங்க. இதே இது பெண்ணாக இருக்காங்கன்னா இதே அவங்க ஆணாக அப்படி எடுத்துக்கணும். டீச்சர், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்டது, மோட்டார் வாகனம், இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ரைட். இவங்களுக்கு இந்த ஃபோனில் தான் ப்ளஸ்ஸு, ஃபோனில் தான் மைனஸ். ஃபோன் பிரச்சனையை ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சரி பண்ண வேண்டிய ஆட்கள் இவங்க தான். இவங்க ஃபோனு இல்லை வாட்ச் உடஞ்சதுன்னா டக்குன்னு அதிலிருந்து ரெடி பண்ண வேண்டிய, அதிலிருந்து சிம்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு தொலைதூரமாக இருந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலை தொலைதூரமாக இருந்த வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு அரசு வாய்ப்பு உண்டு, அரசு வேலைகள் பார்க்கலாம், நிரந்தர வேலையாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்டதில் 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 45 வயசு வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். நம்ம இடையில சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இவங்க படிப்படியாக நிறைய கற்றுக்குவாங்க. இவங்க ராசியில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவங்களை வளர்த்து விட்டவங்கள இவங்க நன்றி பாராட்டினா இவங்க மேலே போவாங்க. புரிகிற மாதிரி பாருங்கள். குரு அருள் இருந்தால் திருவருள் வரும். அது என்ன குரு அருள்னால், குருவோட ஆசீர்வாதமாக அவங்களோட அன்பம் வந்தால் தான் திருவருள், திருன்னா சுக்கிரன், திருவருள் வரும், பணம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஒரு ராசியில் தான் சுக்கிரன் குரு பகைங்க. ஆனால் சுக்கிரன் வந்து உச்சமடைனாலே தன் எதிரின்னு சொல்கிற அசுரகுரு தேவகுரு வீட்டில் தான் அசுரகுரு உச்சமாக முடியும். இப்போ குரு வீட்டில் உச்சமாக பர்மிஷன் கொடுக்கணுன்னா குரு தான் அலோடு. அப்போ குருவோட ஆசீர்வாதம், குழந்தைகள் ரீதியாக பார்க்குறது, ஒரு ஆன்மீக குருமார்கள், அவங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கரெக்டாக பிரம்மகத்தி தோஷம் மாதிரி ஏதாவது வாங்காமல் இருந்துடுறோம். குரு சாபங்கள் பெறாமல் இருந்தாலே இது ஜெயிச்சிடும். இவங்க அந்த ஒரு பாயிண்ட் மெயின்டைன் பண்ணிட்டால் பெஸ்ட். பிஸ்னஸ் எப்போயுமே இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நாட்டம் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு நீர்நிலையான வாட்டர் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஐடியாஸ் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி எப்போவுமே உண்டு. அந்த ஐடியாலஜி மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது. நீர்நிலையான பகுதிகள் பெட்ரு. வாட்டர் சம்மந்தப்பட்டது பாருங்கள். தன் திரவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எடுத்துக்கலாம், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது எடுங்க. தங்க நகை கடை, குரு வீடு இல்லையா, நகை கடை, புத்தக ஸ்டோர், இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். பேங்கிங், பெரிய பெரிய பணம் டிரான்சாக்ஷன். இவங்களுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவம் அம்சத்தில் தான் வரும். அப்போ இவங்க ஒரே அடியாக லாபத்தை சம்பாதிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிக்க முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தட்டை ஒரு நாளைக்கு 2-3 பேர்த்து கிளைண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளைண்ட்டை பார்த்துக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து டெவலப் ஆகுது. அப்படி பார்க்க முடியலன்னா சனிங்கிறது வேலையாட்களை வச்சு தான் மூவ் பண்ணணும்.
வேலையாட்கள் மூலமாகவும் இல்லை சிறு சிறுக குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்துனா தான் உண்டு. இவங்களுக்கு வருகின்ற லாபத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி இன்னொன்று தொடங்கக்கூடியது. ஒரு டெவலப் பண்ணிவிட்டு இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் போவாங்க. இது எப்போதுமே மாட்டோம். இந்த சீட்டு நடத்துகிறேன்னு சொன்னேன் இல்லையா, வெறும் பணம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் மாட்டோம், சீட்டில் மாட்டோம், ஷேர் மார்க்கெட்டில் மாட்டோம். பிஸ்னஸ் பண்ணதை இன்னொருத்தர், ஏன்னா 7ஆம் இடம் பாதகம், நீங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் கேட்டு கொடுங்கன்னு சொல்லி மாட்டிக்கும். 7ஆம் பாதகத்தை எடுக்கலாமா, குருக்கு புதன் பாதகாதிபதி இல்லையா, அங்கே மாட்டிக்கும். அப்போ நண்பர்கள், உங்கள் தொழிலை நண்பர்களிடம் நீங்கள் நீங்களும் ஒரே தொழிலை கூட்டாக பண்ண வேண்டாம். பொதுவாக இந்த ரீதியாக அப்போ நண்பர்கள் உங்கள் தொழிலை கொடுத்தா நண்பர்கள் உங்கள் தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இது மாதிரி இந்த ராசிக்கு சொல்லிகிட்டே போகலாங்க. சரி, உங்களுக்கும் ஜாதகம் பார்த்து, ஜாதகம், திருமணம், குழந்தை பிறப்பு எப்படி, தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, உபாசன தெய்வங்கள் என்ன, இந்த மாதிரி எதாவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும், லாபமும் உண்டு, விரயத்தை குறைக்கக்கூடிய அம்சம் உண்டு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ராசி. குழந்தைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணி குழந்தைகளை டெவலப் பண்ணாமல் விட்டோம், ரொம்ப கண்டுக்காம விட்டு, அப்போ அது பேலன்ஸ். அந்த தீ பக்கத்தில் இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நெருக்கமான சுற்றும் விலங்கு, அந்த மாதிரி குழந்தைகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரே ராசி இந்த தான். குழந்தை வளரும் பொழுது மிஸ் பண்ணிடும் இந்த ராசி. ஏன்னா இவங்களோட பிஸி, அந்த 45 to 50 அந்த வயசில் தான் ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில். ரைட் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.